மேடம், நான் இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அது சரியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நம்ம எதையும் பிளான் பண்ணி செய்யல. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனி எதையும் பின்னால போய் மாத்த முடியாது. வர பிரச்சனைய எதிர்கொண்டுதான் வாழ பழகிக்கணும். என்னோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்களே ஹரி சார். இத்தனை வருஷமா லக்ஷ்மி மாதிரி வருமானு என்ன தூக்கி கொண்டாடின என்னோட அப்பா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு என் மேல அவருக்கு வெறுப்பா இருக்கு. போதும் போதும், நீங்க எனக்கு பண்ணது எல்லாமே போதும். இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். மேடம், போங்க இங்க இருந்து, போங்க சொல்றேன்ல. மேடம், நான் சொல்றது கொஞ்சம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, போங்க இங்க இருந்து, போங்க இங்க இருந்து. ஹரி சார் சொன்னா கேளுங்க, வாங்க போலாம். வாங்க. நீ போ. லக்ஷ்மி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இங்க உட்கார்ந்துருக்க போற? நடந்தது நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி லக்ஷ்மி. உண்மையை சொல்லணும்னா நீ என்னால நம்ப முடியல லக்ஷ்மி. அர்ச்சனா, நான் சொன்னதை ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இது ஒரு விபத்து. நான் கொடுத்த வாக்க காப்பாத்த போய் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சு. லக்ஷ்மி, நீ எங்களுக்கு வேண்டப்பட்டவ. உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கோம். ஆனா நீ இப்ப சொல்றத எங்களால நம்ப முடியல லக்ஷ்மி. என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம எல்லாரும் சேர்ந்து என்ன என்ன அக்கா, அழாதீங்க அக்கா. லக்ஷ்மி, அழாத லக்ஷ்மி. நீங்க யாரும் என்ன நம்பலனாலும் என்னோட குட்டிக்கு என்னால நம்ப வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் புரிஞ்சுக்குவான், அவன் அம்மா தப்பு செய்ய மாட்டான்னு. அவன் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவான், சத்தியமா கூட்டிட்டு போவான். நீங்க எல்லாரும் பாருங்களேன், என்னோட குட்டி என்ன புரிஞ்சுக்குவான், கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். குட்டி, குட்டி, சந்தோஷ், குட்டி. உங்க அம்மா பயங்கர புரட்சி பண்ணிருக்காங்கப்பா. கேட்டா நீ ரொம்ப பெருமைப்படுவ. பிரதீபா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் குட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். நடந்தது என்னன்னு அவன்கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் விடு. ஓ ப்ளீஸ் ப்ளீஸ், தாராளமா. உங்க மகன் கிட்ட நீங்க பேசாமலா? அது சரி, உங்களோட மேரேஜ்க்கு உங்க மகனும் உங்க மருமகளும் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? பிரதீபா,
இப்படி பேசுற? குட்டி, நீ அவ பேசுறதெல்லாம் கேட்காத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு குட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியும் தானே? தெரியும் தானே? அம்மா இப்படி ஒரு தப்பு பண்ணுவேனா? சொல்லு குட்டி, சொல்லு குட்டி. பவி, உனக்கு தெரியும் தானே? என்ன பத்தி தெரியும் தானே? உன் அத்தை பத்தி தெரியும் தானே பவி? சொல்லு குட்டி. நீ சொல்லி தானே அந்த கல்யாணத்துக்கு போன இடத்துல அந்த அரவிந்துக்கு அங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் கேட்காம, எதுவுமே தெரியாம அப்பா வேற என்ன தலை முழுகிட்டாரு குட்டி. குட்டி, அரவிந்தோட கல்யாணத்துல நான் அங்க போனேனா? நிறுத்துங்க. நீங்க எந்த ஒரு விளக்கமும் எனக்கு கொடுக்க வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை அம்மானு கூப்பிடவே எனக்கு நாக்கு கூசுது. இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு காட்டின அன்பு, பாசம் எல்லாமே போய். இல்ல 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 குட்டி, அப்படிலாம் சொல்லாத குட்டி, அப்படிலாம் சொல்லாத குட்டி. என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது. இந்த அபார்ட்மெண்டே வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ குட்டி, அப்படிலாம் சொல்லாதடா, அப்படிலாம் சொல்லாத குட்டி. இது பாரு, உன்னை விட்டா வேற யாரு இருக்கா எனக்கு? உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லடா. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல குட்டி. உன்னையும் பவியும் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லடா, வேற யாரும் பவி! பவி, நீ வா. பவி, உன்கிட்டதான்